வாங்க மக்களே, வாங்க. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மதுரைக்காரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் மக்களே. இப்போது நம்ம ரோஸ் குக்கி பார்க்க போகிறோம் மக்களே. இதில் கப்பில் 2 மைதா போட்டிருக்கேன். அதே மாதிரி 2 அரிசி மாவு போடுறேன். நான் இப்படி ஈக்குவலாக தான் போடுவேன் மக்களே. இப்போ இது போட்டு கலந்துட்டு சுகரும் போட்டு கலந்துட்டு பார்க்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ சுகரை அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சேர்க்கலாம். ஏன்னா நம்ம கரைக்கத்தான் போகிறோம் தண்ணி ஊற்றி, அதனால் நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம். மக்களே, நான் அப்படியே கரைக்கலாம்னு நினச்சேன். சுகர் ரொம்ப மொக்கையாக இருக்குது. அதனால் நம்ம 2 ஏலக்காவை போட்டு சுகரை போட்டு பவுட்ரு பண்ணிகிட்டே நம்ம கரைச்சிக்கிறலாம். பார்க்க மக்களே, நம்ம சுகர் பவுட்ரு பண்ணதை எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிணைச்சிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுவாங்க, ஆனால் நான் ஊற்ற மாட்டேன். நான் எப்பயுமே ஒரு டிஃப்ரெண்ட். தேங்காய் பால் ஊற்றினா மாவு இன்றைக்கி சூடாமல் நாளைக்கு வச்சோம்னா கெட்டு போயிடும். அதனால் நம்ம இது தண்ணி ஊற்றினா இன்றைக்கி சுட முடிகிற அளவுக்கு சுட்டுட்டு மிச்சத்தா சூடாக சுட்டு சாப்பிட்டுக்கிடலாம். அதனால் நான் இப்படி தான் தண்ணி ஊற்றி தான் பிணையுவேன். நான் பச்சை தண்ணி தான் மக்களை ஊற்றுறேன், சுடு தண்ணியெலாம் ஊற்றலை. இது பச்சை தண்ணி தான் ஊற்றி இதை நம்ம நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கிடுவோம். கரைச்சிட்டு சுட்டு எடுத்துட்டா முடிஞ்சு மக்களே. எள்ளு போட்டிருக்கேன், ஒயிட் எள்ளு, அதனால் உங்களுக்கு தெரியலை. பாருங்கள் மக்களே, இந்த அளவுக்கு கரைச்சாச்சு. அச்சு முறுக்குக்கு எப்படின்னா, இப்போ இந்த ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, இதை பதம் பார்க்குறது. இப்படி இதை முக்கிட்டு இப்படி எடுத்தோம்னா இதில் இப்படி இருக்கணும், எல்லாம் வடியாமல் இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அச்சுல ஊட்டும், அச்சு முறுக்குக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? இதுதான் பதம் மக்களே. பாருங்க மக்களே, அச்சு முறுக்குக்கு அப்போ நம்ம கலந்து வச்சோம்மா. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள். இப்போ அந்த அச்சு இந்த மாதிரி உங்களுக்கு நான்ஸ்டிக்கில் கிடைக்கிது. இந்த மாதிரி கிடைச்சா வாங்கிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் சீக்கிரம் விழுகும். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்து கொஞ்சம் இதில் போட்டணும், எண்ணெய் ஊற்றி இதிலே போட்டணும். இந்த அச்சு சூடானா தான் மாவு ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே அச்சை முக்கி போடலான்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய்க்குள்ளே தான் போடணும். இந்த அச்சை எண்ணெய்க்குள்ளே போட்டு இது நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் இப்படி எடுத்துட்டு இந்த ஆயில ஒரு தட்டு இப்படி தட்டிட்டு, இங்கே பாருங்கள், ஃபுல்லாக முக்கிடக்கூடாது. அரை இது இல்லை முக்காது தான் முக்கணும். ஃபுல்லாக முக்கிட்டா வராது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் விட்றோம் பாருங்கள். இப்படி வேகும் போதே நம்ம இப்படியே குளுக்கணும். குளுக்க குளுக்க அது தனியாக கலண்டு விழுந்துடும். பார்த்தீங்களா, கலருது பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு வீடியோ தெளிவாக போடணும். விழுந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இதை கொஞ்சம் நேரம் அப்படியே சூடு எண்ணெயிலே வச்சுருக்கணும். அது வேகட்டும். இது ஒவ்வொன்றா தான் 2 அச்சு இருந்துச்சுன்னா நம்ம மாற்றி மாற்றி செய்யலாம். என்கிட்ட 1 தான் இருக்குது பாருங்கள். இப்போ நான் இந்த சூட்டில் போட்டுட்டு திருப்பி இதை எடுத்து முக்க போகிறேன். அப்போ அதுக்குள்ளே அது வேகும். இங்கே பாருங்கள், இவ்வளோதான் முக்கணும், அதுக்கு மேலே முக்கக்கூடாது. நல்லா கவனமாக பாருங்கள். அப்படியே வேகும்போதே இதை குளுக்கணும். அப்படியே நம்ம ஆட்ட 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 அதோட எண்ணெயில் முக்கிக்கிட்டு தான் ஆட்டணும், வெளியே வச்சுலாம் ஆட்டக்கூடாது. எண்ணெயிலே அப்படியே முக்குன்னு முக்கி அப்படியே எடுத்தோம்னா அது நான்ஸ்டிக் இல்லையா, அதை கலண்டு விழுந்துடும். அதில் அப்படியே கலண்டு விழுந்துருச்சு பாருங்கள். இப்போ இது நம்ம கரண்டியை வச்சு இங்கே பாருங்கள். இப்போ இது வெந்திருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஒன்று போடுறதுக்குள்ளே இது வெந்துடும் பாருங்கள். இது வெந்துடும். இங்கே ஒன்றும் செய்ய வேணாம். அப்படியேவும் நம்ம ஜல்லடை வடிகட்டுற ஜல்லடை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி 2 சுட்டு வச்சுருக்கேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பாதி வீடியோ எடுத்துகிட்டு மறந்துடுறேன் மக்களே. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போட்டுறணும். இப்போ இதை அதை திருப்பி விட்றணும். இது நல்லா இங்கிட்டு வேகட்டும். உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ, நான் அப்படி தான் மாற்றி மாற்றி இந்த கலரு அந்த கலர்னு எடுப்பேன் மக்களே. இப்போ நம்ம அச்சு முறுக்கு வீடியோ முடிச்சு விட்ருவோம். இது 2 சுடணும்னா அது விடிய நான் சுட்டுக்கிட்டு கிடப்பேன். அதனால் இப்போ பாருங்கள் மக்களே, இந்த அச்சு முறுக்கை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இப்படியே வச்சு ஆற எடுக்கணும். அப்படின்னா தான் சைஸ் கரெக்டாக வரும்.
இங்கே பாருங்கள், நச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு மக்களே. பாருங்கள் மக்களே, கஷ்டப்பட்டு உங்களுக்கெல்லாம் நான் வீடியோ போடுறேன், ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைஸே பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன மக்களே, இது போடுறதுனால எனக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது தெரியுங்களா? இல்லைன்னா கட்டன்னு சுட்டு தள்ளிடுவேன். மக்களுக்கு தெரியணுமே, தெரியாத மக்களுக்கு தெரியணுமேன்னு நான் போடுறேன். சரி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே, ஷேர் பண்ணுங்கள் மக்களே, தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகேங்களா? எவ்வளோ அளவு சேர்க்கணும்னு நான் வீடியோவில் போடுறேன், அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க, இது என்னோட ஸ்டைல். ஓகேயா மக்களே? பாய் மக்களே. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கவலையே படாதீங்க. ஓகே மக்களே, பாய் மக்களே, பாய்.